मलाई का भगोना आंच पर चढ़ाया या नहीं और टेलीफोन के तारे पर कितनी चिड़िया बैठी हैं. ஸோ மலாய்க்கா பகூனா. ஸோ மலாய்னா அந்த க்ரீமி மில்க் இருக்கும்ல, அதை வந்து அந்த வெசலில் வந்து அவர் அந்த கடையோட ஓனர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாரான்னு பார்க்கணுன்ட்டு ஆசை. அண்ட் டெலிஃபோன் கீ தாரேன்னா அந்த டெலிஃபோன் வயரில் வந்து எவ்வளோ சிடியாங்கன்னா பேர்ட்ஸ் வந்து உட்காந்துருக்கு அப்படிங்கிறது பார்க்கணுன்ட்டு ஹி ஹேஸ் சம் விஷ். लेकिन मजबूरी थी, बट इट वॉज अ कंपल्शन. चाहे जितनी ऊब हो लेती ही रखना था. So no matter how bored I felt, I had to keep lying down. ஸோ மஜ்பூரினா என்னது, கம்பல்ஷன். லேக்கின்னா பட். ஆனால் நான் இன்றைக்கி கம்பல்ஷனில் என்ன பண்ணியிருக்கேன், நான் படுக்க வைக்கப்பட்டிருக்கேன். ஐ வாஸ் கீப் லையிங் டவுன். லேட்டே இல்லை, அது லேட்டே, புக்கில் லேட்டேன்னு இருக்கும். லேட்டேனா லையிங் டவுன். உப்ஹோனா போர். எவ்வளோ எனக்கு போராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்றைக்கி படுத்தே தான் இருக்கணும். कुछ देर इधर उधर की स्कूल की दोस्तों की बातें सोचता रहा. ஸோ கொஞ்ச நேரம் என்ன பண்ணேன், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தேன் ரேண்டமாக. ஸோ ஃபார் அ வைல் ஐ வாஸ் கெப்ட் திங்கிங் அபவுட் ரேண்டம் திங்ஸ் அபவுட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். एंड फिर लेटे लेटे पीठ दुखने लगी तो उठकर बैठ गया. Then lying down for so long make my back ache. So I sat up. बैठ गए ना, உட்கார் பைட்கேனா எந்திரிச்சு உட்காந்துட்டேன். பீட்னா பேக். ஸோ படுத்துகிட்டே இருக்குது, எனக்கு முதுகு லேசாக பெயினாக இருந்துச்சு. ஸோ ஐ ஸ்டுட் அப் அண்ட் சாட். லேக்கின் பாகர் குச் ஆஹட் ஹோத்தே ஹி ஃபிர் சே லேட் கயா. ஸோ வெளியில் திடீர்னு ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னு என்ன பண்ண, உடனே படுத்துட்டேன். ஸோ ஆஹட் ஹோத்தே ஹே, ஆஹட்னா சம் சவுண்டு, ஹியரிங் சம் சவுண்டு. ஃபிர்னா அகெயின் லேட் கயா, படுத்துட்டேன். ஐ ஜஸ்ட் லே டவுன். नानाजी आया ग्रैंडफादर वंदांग. बोले अब कैसे हैं सिरदर्दना என்ன பார்த்தோம், हेड एक. ஸோ இப்போ हेड पेन எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. मैंने कहा ठीक है, फिर भी एक पुड़िया और खिला गए. ஸோ I said it's fine, but he still fed me another packet of medicine. புடியானா அந்த பேக்கெட், குட்டி பார்சல் மாதிரி. அகெயின் he gave a packet for me to eat. கிலானா எனக்கு ஃபீட் பண்ணாங்க, சாப்பிட கொடுத்தாங்க. அண்ட் அச்சானக் முஜே பூக் சி லகி. ஸோ இமீடியட்டாக எனக்கு பயங்கரமாக பசிச்சிருச்சு. அச்சானக்னா இமீடியட்லி. பூக் சி லகினா ஐ ஃபெல்ட் ஹங்க்ரி. फल या साबुदाने की खीर मिलने की उम्मीद की तो सुबह ही हत्या हो चुकी थी. ஸோ காலையில் எனக்கு என்ன தாட் இருந்துச்சு, சுபஹினா மார்னிங் இட் செல்ஃப். ஒன்று எனக்கு வந்து ஃபல் ஏதாவது ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், இல்லைன்னா சாபுதானிக்கா கீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹோப்போடு இருந்தேன். உம்மிதுனா ஹோப்பு. ஆனால் அது என்னாச்சு, காலையிலேயே சுபஹினா காலையிலே, ஹத்யா ஹோகைனா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு தாட்டே இல்லாமல் இட் வாஸ் வாஷ் அவுட். The hope of getting fruit and sago pudding had already been crushed this morning. अब नानी जी से जाकर कहूँ कि भूख लग रही है तो वे क्या करेंगी. இப்போ நான் போயிட்டு நானிஜிக்கிட்டே சொன்னால் கூட நானிஜி வந்து என்ன சொல்லிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். Now if I go and tell my grandmother that I am hungry, what will she do? ज़्यादा से ज़्यादा यही कि दूध पी लो. At most she would say drink some milk. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ண போகிறாங்க, ஜியாதா சேர்த்தாருன்னா மேக்ஸிமம் இந்த பாலை குடி அப்படின்னு சொல்ல போகிறாங்க. या नाना जी से पूछने चली गई जाऊँगी, वे कह रहा है भूख लगी है. और ஷி வில் கோ டு ஆஸ்க் கிராண்ட்ஃபாதர், ஹி சேஸ் ஹி இஸ் ஆங்க்ரி. இல்லைன்னா நானாஜி கிட்டே போய் கேட்பாங்க, பூச்சினே ஆஸ்க் என்ன கேட்பாங்களாம், அவன் வந்து பசிக்குதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஹி சேஸ் ஹி இஸ் ஹங்க்ரி. और फिर नानाजी क्या कहेंगे. அதுக்கப்புறம் அகெயின் நானாஜி என்ன சொல்லுவார், फिरना अगेन क्या कहेंगे. व्हाट विल ही से, वही जो सुबह कह रहे थे तबीयत ढीले हो जाते हो तो सबसे अच्छा उपाय है भूखे रहना. The same thing he was saying in the morning. If your health is down, the best remedy is to stay hungry. ஸோ இப்போ உங்களோட தபியத்துனா ஹெல்த், டிலேனா கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், சப்சே அச்சா உபாய், பெஸ்ட்டு சொல்யூஷன். சப்சே அச்சானா பெஸ்ட்டு, உபாய்னா சொல்யூஷன் என்னது, புக்கே ரகுனா பசியோடு இருக்கிறது. इससे सारे विकार निकल जाएंगे. இதில் this will flush out all the impurities and toxins. ஸோ இது என்ன பண்ணும், எல்லா இம்ப்யூரிட்டிஸையும் டாக்ஸின்ஸையும் ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும். நிக்கல் ஜாயிங்கன்னா மேக் இட் ஃப்ளஷ் அவுட். सारे विकार ना ऑल टॉक्सिन्स. क्या मुसीबत के, what a trouble it is. पड़े रहो.
ஜஸ்ட் லை டவுன், படுத்தே இருக்க வேண்டியதுதான். ஆகிர் கப் தக் ஆயி படா ரஹ் சக்தா ஹை, ஆஃப்டர் ஆல் ஹவு லாங் கேன் சம் ஒன் ஸ்டே லையிங் டவுன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆள் எவ்வளோ நேரம் தான் படுத்தே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். इससे तो स्कूल चलो जाता तो कि ठीक रहता, if I would go have been better if I had just gone to school instead. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், ஸ்கூலுக்கு போயிருந்தா கூட எனக்கு நல்லா இருந்திருக்கும்னு சொல்கிறான், பெட்டராக ஃபீல் பண்ணியிருப்பேன். சஜா மில்தி தோ மில் ஜாத்தி, ஸோ பனிஷ்மெண்ட் கிடச்சிருந்தா கூட பரவாயில்ல, வாங்கியிருக்கலாம் போலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். சஜானா பனிஷ்மெண்ட், மில்த்தினா கெட். कितनी मज़ा आता जब रिशेष में ठेले पर जाकर नमक मिर्ची लगे अमृत खाते कटर कटर. How much fun it used to be during recess to go to the cart and crunch of guava sprinkled with salt and chili. ஸோ கித்தனா மஜா ஆத்தா, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். மஜா ஆத்தானா ஃபன், எவ்வளோ ஃபன்னாக இருக்கும். ரீசஸ்னால் அந்த பிரேக் பீரியடில் டேலே பர் ஜாக்கர், டேலேனா அங்கே ஒரு சின்ன கார்ட்டுனா அந்த வண்டி கடைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன இடம். அங்கே போயிட்டு நம்ம வந்து நமக் அண்ட் மிர்ச்சி, சால்ட் அண்ட் சில்லிஸ், மிர்ச்சினா சில்லிஸ், அந்த சில்லி பவுடர் போட்டு அம்ருத்னா கோவாவை சாப்பிட்றது எவ்வளோ நல்லாயிருக்கும்னு அவன் யோசிச்சு பார்க்குறான். கட்டர் கட்டர்னா ஹவு கிரன்ச்சி இட் வில் பி. ஃபிர் ஜப்கி லக்ரஹி, அப்படியே அவன் திரும்ப ஒரு சின்ன ஸ்லீப்குள்ளே போயிட்டான். ஜப்கின்னா ஸ்மால் ஸ்லீப். லேக்கின் भूख के कारण ठीक से नींद भी नहीं आ रही थी. ஆனால் அவன் பசியாக இருந்ததுனால, புக்னா ஹங்க்ரி, காரன்னா ரீசன், பிகாஸ் ஆஃப் தட் ரீசன் அவனுக்கு தூக்கம் கூட சரியாக வரல. और आँख ज़रा लगती भी तो खाने ही चीज़ें दिखाई देती, and whenever my eyes closed even for a moment I would see only food items. ஸோ எப்போல்லாம் அவன் கண்ணை க்ளோஸ் பண்ணுறானோ, ஆங்க்னா ஐஸ், ज़रा लगती, ज़राனா ஜஸ்ட், लगती भी तो खाने ही, ஸோ கொஞ்சம் நான் கண்ணை முன்னால் என்ன வருது, கானே ஏதோ நான் சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி சாப்பிட்ற திங்ஸ் மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது. திக்காயி தேத்தேன்னா ஐ கேன் சி. கரமா கரம் கஸ்தா கச்சௌடி மாவே கி बर्फ़ी बेसन की चक्की गोलगप्पे. ஸோ ஹாட் கிறிஸ்பி கச்சோரி, மாவா பர்ஃபி, பேசன் சக்கி, கோல்கப்பே, இதெல்லாம் டிஷ்ஷஸ், அந்த ஸ்நாக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் என் கண்ணு முன்னாடி வருதுன்னு சொல்கிறான். அவர் சப்சே ஊப்பர் சாபுதானிக்கு கீரை, அது எல்லாத்துக்கும் மேலே அவனுக்கு என்ன தான் இன்னும் மைண்டில் ஓடிட்டுருக்கு, அந்த சாபுதானிக்கா கீர் தான் ஓடிட்டுருக்கு. पता नहीं क्यों साबुदाने की खीर सिर्फ उपवास और बीमार में ही बनाई जाती है. I don't know why sago pudding is made only during fast and illness. ஸோ ஏன் அதை வந்து சிக்காக இருக்கும்போது, பீமார்னா சிக், உபவாஸ்னா ஃபாஸ்டிங் இருக்கும்போது மட்டும் அதை கொடுக்குறாங்க. சிர்ஃப்னா அது மட்டும், ஒன்லின்னு அர்த்தம். ஒன்லி தி ஒய் தே ஆர் கிவிங் அந்த டியூரிங் த பீரியட் ஆஃப் இல்னஸ் அண்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு அவனே யோசிக்கிறான். ஜெய்சே गुजिया सिर्फ होली दिवाली और पंजीरी सिर्फ पूर्णिमा के दिन ही बनाई जाती है. Just like गुजिया is made only on holy Diwali and panjiri is only on full moon day. So பூர்ணிமானா full moon day. ஸோ அதை அந்தந்த டேயில் பண்ணுற டிஷ்ஷஸ், பஞ்சிரி அண்ட் தீபாவளி டேஸில் குஜியா, அதெல்லாம் நம்ம இப்படி இந்த பக்கம் வந்து நம்ம வந்து ஆன் தீபாவளி வி யூஸ் டு மேக் முறுக்கு, குலோப்ஜான் மாதிரி. திஸ் இஸ் நார்த் இண்டியன் டிஷ் which they used to make on the particular days. So why அப்படின்னு அவனே கொஷின் கேட்டுக்கிறான். क्या ये चीज़ें जब इच्छा हो तब नहीं बनाई जा सकती? Can't these things be made whenever one feel like eating them? எப்பெல்லாம் உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசை வருதோ அப்போல்லாம் செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஓகே, चीज़ेंना திங்ஸ், இச்சானா டிசையர், बनाईना மேக். कोई मना करता है, does someone forbid it? मना करता है ரெஃப்யூஸ் பண்ணுறது, யாராவது அதை ரெஃப்யூஸ் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு யோசிக்கிறான். கோயினா சம்வான். ஹே பகவான், एक तो अच्छी खासी बोरियत हो गई. ओ गॉड, दिस हैज़ टर्न्ड आउट द quite a bore. போரியத்தை ரொம்ப ஒரு போரான திங் இந்த மாதிரி பண்ணுறது. பூரி தின் கோயி கைசே லேட்டா ஹே, எப்படி த ஹோல் டே, பூரி தின்னா த ஹோல் டே எப்படி படுத்தே இருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். அவர் ஷாம்கோ அண்ட் இந்த ஈவினிங் ஆயிடுச்சு. क्या शाम को भी नाना जी बाहर जाने देंगे? Will grandfather let me go outside in the evening? ஸோ நானாஜி வந்து சாயந்தரமாக என்னை வெளில விடுவாரா அப்படின்னு யோசிக்கிறான். பாகர் ஜானே தேங்கே, will he allow me to go out? सारे बच्चे हल्ला मचाते हुए आंगन में खेल रहे होंगे और भी बिस्तर में पड़ा जक मार रहा होऊंगा
All the kids were playing in the courtyard, making noise, and I will be lying in bed rotting. So सारे बच्चे ना, all children हल्ला मचाते ना, creating noise make பண்ணி ஆங்கன்னா courtyard, the front portion of the house. அங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறேன், பிஸ்தரில் ஜஸ்ட் படுத்துகிட்டே இருக்கேன். இட் வாஸ் டோட்டலி ராட்டிங் மீ. அக்லபந்த் और बनो बीमार, स्मार्टी पैंट्स गो ऑन एक्ट सिक. ஸோ பனோ பீமார். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நானே வந்து என்னை ஸ்மார்ட்னு நினச்சி இல்னஸ் மாதிரி, உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்க ஆரம்பித்தேன். ஒரு ஆஜ் தியா கயா ஹோம் ஒர்க் அண்ட் ஹோம் ஒர்க் கிவன் டுடே. இன்றைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஹோம் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஸ்கூலில். கிசிசே காப்பி மாங்கேங்க, யார்கிட்டேருந்து நோட் வாங்குறது. காப்பினா அந்த கிளாஸ் ஒர்க் நோட் ஆர் சம் நோட்ஸ். யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு யோசிக்கிறான். மாங்கேங்கன்னு ஆஸ்க். மே ருவான்ஸு ஹோகையா, ஐ பிகம் டியர்ஃபுல். அதை யோசிக்கும் போது எனக்கு அழுகையே வந்துருச்சு. रुआंसुना टीयरफुल. पास के कमरे में होती गटर पटर से अंदाज़ा हुआ कि मुन्नो स्कूल से आ गया है. So the clattering sound from the nearby room made me realize that Munnu has returned from school. ஸோ பக்கத்தில் இருக்க ரூம்லேருந்து கட்டர் பட்டர்னா அந்த சம் நாய்ஸஸ்லாம் எடுத்து வைக்கிறது, அங்கே நகல்ற சவுண்டு எல்லாம் கேட்குறது. ஸோ அதை கேட்குறதுலேருந்து எனக்கு என்ன தோணுது, ஐ கெஸ், அந்தாஜானா கெஸ், ஐ கெஸ் தட் முன்னு வந்து ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டான் அப்படின்ட்டு. तो क्या एक बज गया. ஸோ இட் இஸ் 1 o'clock. ஸோ 1 o'clock வந்துட்டான் வீட்டுக்கு. अब बर्तनों की आवाज़ आ रही है. இப்போ यूटेंसिल्स, बर्तनोंना वेसल्स और यूटेंसिल्स, அதோட சவுண்ட் எல்லாம் கேட்குது. ஆவாஜ்னா சவுண்ட். ஷாயத் சப் லோக் கானா கானே बैठ रहे हैं. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. ஷாயத்னா மேபி, சப் லோக்னா ஆல் பீப்புள், கானே கானேனா கானா கானே, ஃபார் ஈட்டிங் தி ஹாவ் சாட். முன்னு एक बार भी मुझे देखने नहीं आया. முன்னு என்னை பார்க்குறதுக்கு ஒரு டைம் கூட வரவே இல்லை. आया भी होंगे तो तबे पाव आया होगा और मुझे सोता जान लौट गया होगा. Even if he did, he must have come to tiptoes and left thinking I was asleep. ஸோ மேபி அவன் வந்து என்ன பண்ணியிருந்துருக்கலாம், வந்திருக்கலாம் நான் தூங்கிட்டு இருக்கேன் இல்லை கண்ணை மூடிட்டு இருக்கும்போது. தபே பாவ்னா சத்தமே இல்லாமல் பொறுமையாக பூனெல்லாம் நடந்து வர மாதிரி. டிப்டோஸ் அதாவது அவனோட கால் பாதம் வந்து தரையிலே படாத மாதிரி பொறுமையாக நடந்து வந்திருப்பான். நான் தூங்குறத பார்த்துட்டு மேபி ரிட்டன் போயிருக்கலாம். லவுட் கயா ஹோகானா ரிட்டன் போயிருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். வே கானா கா ரஹே ஹே, தே ஆர் ஈட்டிங் ஃபுட் நவ். சபானே கி ஆவாஜ் ஆ ரஹி ஹே. சபானேனா சூயிங் சவுண்டு எனக்கு இப்போது கேட்குது. देखो उन्होंने एक बार भी आकर नहीं पूछा कि तू क्या खाएगा. So look, they didn't even come once to ask what I would like to eat. ஸோ என்கிட்ட ஒருக்க கூட வந்து உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு யாருமே கேட்கல. पूछते तो मैं साबुदाने की खीर हो तो मांगता. யாராவது கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன், இஃப் தே ஹவ் ஆஸ்ட் ஐ வுட் சே साबुदाने का खीर அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். मांगता. कोई ताजमहल तो नहीं मांग लेता. இட் இஸ் நாட் லைக் ஐ வுட் ஆஸ்க் ஃபார் அ தாஜ்மஹல். நான் என்ன தாஜ்மஹலாக கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். नेक्स्ट पेज. लेकिन नहीं भूखे रहो बट नो स्टे हंग्री. इससे सारे विकार निकल जाएगा. दिस विल फ्लश आउट ऑल दी इम्प्यूरिटीज़. सारे विकारना எல்லா டாக்ஸன்ஸ் இல்லைனா இம்ப்யூரிட்டிஸ். நிக்கல் ஜாயேங்கன்னா இட் வில் ஃப்ளஷ் அவுட், இட் வில் கோ அவுட். விகார் நிக்கல் ஜாயே பஸ், அஸ் லாங் அஸ் இம்ப்யூரிட்டிஸ் கெட் கிளியர்ட் அவுட். பஸ்னால் தேவையான அளவுக்கு அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் வெளியில் போகிற வரைக்கும். சாஹே இஸ் சக்கர் மே தும் குத் ஷிகார் ஹோ ஜாவோ ஈவன் இஃப் யுவர் செல்ஃப் பிகம் அ விக்டிம் இன் திஸ் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் சக்கர்னா இந்த ரொட்டீனில், குத்னா பை யோர் செல்ஃப் யூ வில் பி அ ஷிகார் ஹோ ஜாவோகா. ஷிகார்னா யூ வில் பி தி விக்டிம் ஆகிடுவீங்க. और क्या खाना बनो होगा. வாட் மஸ்ட் ஹாவ் பீன் குக்குடு டுடே. ஆஜ்னா டுடே, இன்றைக்கி என்ன சமைச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். குஷ்புதோ தால் சாவல் கி ஆரஹி. குஷ்புனா அந்த அரோமா ஸ்மெல், அதை வச்சு அவனே கெஸ் பண்ணுறான். இட் மே பி தால் சாவல், பருப்பு அண்ட் சாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. अरहर की दाल में हिंग जीर का बघार और ऊपर से बारीक कटा हरा धनिया और आधा चम्मच देसी घी. So other dal, arhar dal tempered with asafoetida cumin topped with finely chopped coriander leaves and half a spoon of desi ghee. So half spoon, आधा चम्मच ना என்னது half spoon. दाल में अरहर की दालना इट्स अ टाइप ऑफ अ दाल. அந்த டால் என்ன பண்ணியிருக்காங்க, அசஃபோட்டிடா போட்டிருக்காங்க. அந்த ஸ்மெல் வருதான். ஹீங்கன்னா அசஃபோட்டிடா. ஜீரேனா ஜீரகம் தமிழில் சொல்லுவோம்ல, இங்கிலீஷில் கியூமன் சீட்ஸ். ஸோ இதெல்லாத்தையும் போட்டு அவங்க அதில் தாலில் போட்டிருக்காங்க. அந்த ஸ்மெல் வருது அவனுக்கு. அது மேலே தனியா போட்டிருக்க ஸ்மெல் வருது. அடுத்து ஹாஃப் ஸ்பூன் ஆஃப் கீ போட்டிருக்க ஸ்மெல் வருது.
फिर उसमें उन्होंने नींबू निचोड़ी होगा then they must have squeezed lemon on it. அது மேலே என்ன பண்ணுவாங்க, நீம்புனா லெமன், நிச்சோடைனா அந்த இதை ஸ்க்யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிச்சோடா ஹோகனா they might have squeezed on it. थोड़ा सा इस बीमार को भी दे दे कोई, someone please give a little bit to the sick person too. ஸோ தோடாசானா கொஞ்சமாக இந்த பீமார் பையனுக்கு, பீமார்னா சிக்கில் இருக்க பையனுக்கு தே கோயி, யாராவது சம்ஒன், கோயினா யாராவது கொடுத்துருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறான். லேக்கின் குஷ்பு தோ கிசி और चीज़ की है बट अरोमा इज ऑफ समथिंग एल्स. கிசி और चीज़ की வேறு ஏதோ ஒரு ஸ்மெல்லோட அரோமாவும் வருது. क्या हरी मिर्च तली गई है, हैज़ ग्रीन चिली बीन ஃப்ரைடு. ஸோ க்ரீன் சில்லியை ஃப்ரை பண்ணுறாங்களா, அந்த ஸ்மெல்லாக வருது அப்படின்னு யோசிக்கிறான். உசே ஹரி மிர்ச்னா க்ரீன் சில்லி, தலினா ஃப்ரையிங். உஸ்ஸே தால் चावल में मसल कर खा रहे हैं, they are mashing it into the dal rice to eat. ஸோ அந்த சில்லி எடுத்துகிட்டு வந்து தால் ரைஸில் மேஷ் பண்ணி சாப்பிட போகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறான். மஷல் கர்னா மேஷிங். जब रहा नहीं क्या, जब रहा नहीं गया तो मैं रजाई फेंक कर गड़ा हो गया. ஸோ when I couldn't resist anymore I threw off the quilt and stood up. என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியலன்னு சொல்கிறான். அதனால் என்ன பண்ணுறான், ரஜாயினா குவில்ட்டுன்னு பார்த்தோம், அவன் மேலே போத்திருக்கான் அந்த குவில்ட்டு. ஸோ அதை என்ன பண்ணுறான், தூக்கி எரிஞ்சிட்டு, ஃபேங்கர்னா எரிஞ்சிட்டு கடா ஹோகையா, ஹி வாஸ் ஸ்டாண்டிங் அப். दबे पाव दरवाजे तक गया और चुपके से झांकर देखा. தபே பாவ்னா திரும்ப அந்த டிப் டோஸில் சத்தமே இல்லாமல் பொறுமையாக தர்வாஜான டோர் வரைக்கும் நடந்து போயிட்டு அமைதியாக, சுப்கேசேனா சைலண்ட்டாக அங்கே he is looking at the another room. जानकरना looking at. हाँ, दाल चावल तली हुई हरी मिर्च, यस दाल राइஸும் फ्राइड ग्रीन चिल्लिயும். लेकिन मुन्नू आम चूस रहा था. பட் முன்னு வந்து அங்கே ஒரு ஆம் எடுத்து, மேங்கோ எடுத்து அதை அப்படி சக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆம் இஸ் மௌசம்மே, மேங்கோ இந்த சீசன்லையா அப்படின்னு யோசிக்கிறோம். मौसमना सीजन ज़रूर मुंबई वाले चाचा जी ने भेजे होंगे. ஜரூர்னா ஷியாராக மும்பையில் இருக்கிற சாச்சாஜி தான் என்ன பண்ணியிருக்கணும், இதை அனுப்பியிருக்கணும்னு யோசிக்கிறான். பேஜேதே ஹோங்கே. கைசே சூஸ் ரஹா ஹே, லுக் அட் ஹவு ஹி இஸ் ஈட்டிங் இட், எப்படி அவன் அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. பூரி குட்லி முங்மே டூன்ஸே, ஸ்டஃபிங் தி என்டையர் சீட் இன் ஹிஸ் மவுத். பூரி குட்லி, பூரினா த ஹோல், குட்லினா த சீடு. அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், அவனோட மவுத்துக்குள்ளே, சாரி மூங்குனா மவுத்தில், டுன்ஸேனா திணிக்கிறதுன்னு சொல்லுவோம், ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கான். ஜெய்சே ஆம் கபி தேக்னா ஹோங்கே, இது வரைக்கும் ஏதோ மேங்கோவே பார்க்காத மாதிரி இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். கபி தேக்கே நான் அப்படின்னா இது வரைக்கும் பார்க்காத மாதிரி. நாட் இவன் சீன் பிஃபோர். முக்கட் கஹிகா, வாட் அ க்ரீடி ஈட்டர். முக்கட் கஹிகான்னு அவனை திட்டுறான், வாட் அ க்ரீடி ஈட்டர்னு. பூரா ஹாத் பி சான் ரஹாஹா, ஹீ ஸ்மியரிங் ஹிஸ் ஹோல் ஹேண்ட் டு. அப்படியே அந்த ஜூஸ் வந்து அந்த கை ஃபுல்லாக அப்படியும் வருதான். ஸோ ஹீ இஸ் டெல்லிங் லைக் தட், பூரா ஹாத் பி सान रहा है, मैं जलन गुस्से और कुडन में पाव पटकता वापस बिस्तर में आ गया. So stopping my feet in jealousy, जलन jealousy, गुस्से ना anger, குடன் மேனா ரிசென்ட்மெண்ட். ஸோ இது எல்லா எமோஷன்ஸும் அவனுக்கு அங்கே வருது. அப்போ என்ன பண்ணுறான், திரும்ப ஒன்றுமே பேச முடியாமல் திரும்ப பேக் டு த பெட். பிஸ்தர்னா பெட், வாபஸ்னா ரிட்டன் ஆகிறது வந்து உட்காந்துட்டான். उस पूरे दिन मुझे भूखे पेट ही रखना पड़ा. I had to remain on an empty stomach the entire day. The whole day நான் வந்து ஸ்டொமக், எம்டி ஸ்டொமக்கில் தான் இருக்கணும். सारे विकार निकल गए, all the impurities were cleared out. इसके बाद स्कूल से छुट्टी मारने के लिए मैंने बीमारी का बहाने कभी नहीं बनाया. After this I never made an excuse of being sick just to skip school. ஸோ इसके बाद ना आफ्टर दिस ஸ்கூல் சுட்டி மாறனே கேலியே, ஸ்கூலில் லீவ் எடுக்கிறதுக்காக மைனே நான் என்ன பண்ணுறேன், பீமார் கா பஹானா, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸை அடுத்து நான் கபி நஹி பனாயா, எப்பயுமே நான் மேக் பண்ணதே இல்லை அப்படின்னு ஆத்தர் வந்து முடிக்கிறாரு.